Dear plus one commerce students, good morning. Today, in this session, we shall discuss the disadvantages of multinational corporations. Disadvantages of multinational corporation. In your book back also, there is a long answer question. What are the disadvantages of MNCs? The first one is danger for domestic industries. Transfer of outdated technology. No benefit to poor people. Danger to independence. Deprivation of job opportunity of local people. Misuse of mighty status. Careless exploitation of natural resources. Selfish promotion of alien culture. Neglect of industrial and economic growth of home country. Okay, we will discuss one by one. The first disadvantage is danger for domestic industries. அதாவது உள்நாட்டு தொழில்களுக்கு அபாயம். MNCs, multinational corporations, because of their vast economic power, pose a danger to domestic industries which are still in the process of development. உள்நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ந்து வருகின்ற தொழிலமைப்புகளுக்கு இந்த மாதிரி உள்ள பன்னாட்டு நிறுவனங்களினுடைய மிகப்பெரிய பொருளாதார வளம், மிகப்பெரிய பொருளாதார சக்தி பாதிப்பை ஏற்படுத்தும். பன்னாட்டு நிறுவனங்களோட பொருளாதார வளம் காரணமாக, அவங்களோட நிதி வளம் காரணமாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்களுக்கு பெருத்த பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதன் காரணமாக உள்நாட்டு தொழில்களை காலப்போக்கில் மூடிவிடக்கூடிய அபாயம் இருக்குது. MNCs, because of their vast economic power, pose a danger to domestic industries which are still in the process of development. Domestic industries cannot face challenges posed by MNCs. Many domestic industries have to wind up as a result of threat from multinational corporations. Thus, MNCs give a setback to the economic growth of host countries. பன்னாட்டு நிறுவனங்களோட மிகப்பெரிய பொருளாதார சக்தி உள்நாட்டு தொழில்களோட முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். பன்னாட்டு நிறுவனங்களோட மிகப்பெரிய பொருளாதார சக்தி உள்நாட்டு தொழில்களோட முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். பல உள்நாட்டு நிறுவனங்கள் அழிக்கப்படுகின்றன. பன்னாட்டு நிறுவனங்கள் பொருளாதார வளர்ச்சியை தருவது போல தோன்றும். ஆனால் அந்த நிறுவனங்கள் காரணமாக உள்ளூர் தொழில்கள் அழிந்து போய்விடும். உள்நாட்டில் உள்ள தொழில்கள், தொழில் வளம் அழிந்து போய்விடும். The second disadvantage, transfer of outdated technology. வழக்கொழிந்த தொழில்நுட்பத்தை மாற்றுதல். Where multinational corporations transfer outdated technology to host nation, it serves no purpose. என்ன சொல்கிறாங்க? வழக்கொழிந்த தொழில்நுட்பத்தை தான் வளரும் நாடுகளுக்கு மாற்றுவதன் மூலமாக இந்த நாடுகளில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும்ங்கிறது தவறான கருத்தாகும். பன்னாட்டு நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பத்தோட அண்மையில் ஏற்பட்ட அண்மை காலத்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது கிடையாது. பன்னாட்டு நிறுவனங்கள் பிற நாடுகளில் தன்னுடைய பொருட்களை உற்பத்தி பண்ணுவதற்கு வழக்கொழிந்த தொழில்நுட்பத்தை பின்பற்றுவதன் மூலமாக இந்த தொழில் முன்னேற்றம் ஏற்படும்ங்கிறது நிச்சயமாக அது தவறான கருத்தாக கருதப்படுது. நோ பெனிஃபிட் டு புவர் பீப்புள், ஏழை மக்களுக்கு நன்மை இல்லை.
Multinational corporations produce only those things which are used by rich. Therefore, poor people of the host countries do not get generally any benefit of multinational corporation. பன்னாட்டு நிறுவனங்களோட தயாரிப்புகள் பெரும்பாலுமே பணக்காரர்களுக்கு தான் பயன்படக்கூடியதாக இருக்கும். அவங்க தயாரிக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்துபவர்கள் யாராக இருப்பாங்கன்னா ரிச் பீப்புளாக இருப்பாங்க. அதனால் பணக்காரர்களுக்கு பயன்படக்கூடிய பொருள்களை தான் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் உள்நாடுகளில் தயாரிக்கிறது. பன்னாட்டு நிறுவனம் அமைந்துள்ள நாடுகளில் உள்ள ஏழை மக்களுக்கு இதனால் எந்த பயனுமே கிடையாது. டேஞ்சர் டு இண்டிபெண்டன்ஸ், தனி மனித சுதந்திரத்திற்கு அபாயம். இனிஷியலி மல்டிநேஷனல் கார்பரேஷன் ஹெல்ப்ஸ் the government of the host country in a number of ways, and then gradually start interfering in the political affairs of the host country. There is then an implicit danger to the independence of the host country in the long run. என்ன சொல்கிறாங்க, தொடக்கத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டு அரசாங்கத்திற்கு பல வழிகளில் உறுதுணையாக இருப்பதை போல ஒரு தோற்றம் இருக்கும். ஆரம்ப காலத்தில் இந்த பன்னாட்டு நிறுவனங்களை வரவேற்கும் நாடுகளில் அனுமதிக்கும் போது பன்னாட்டு நிறுவனங்கள் அரசாங்கத்திற்கு பல வழியில் உறுதுணையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். பின்னர் படிப்படியாக என்ன ஆகுன்னு கேட்டாங்கன்னா, அவங்க அரசியலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதன் விளைவாக தனிமனித சுதந்திரம் பாதிக்கப்படும். Deprivation of job opportunity of local people. MNCs may not generate job opportunities to the people of the home country. உள்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பு. உள்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பு. உள்நாட்டில் பணியாற்றி வரக்கூடிய தொழிலாளர்கள் தங்களோட வேலை வாய்ப்புகளை இழக்க நேரிடும். பன்னாட்டு நிறுவனங்களோட போட்டியை சமாளிக்க முடியாமல் அவங்களோட மிகப்பெரிய நிதி வளம் நிர்வாக வளத்தோட உள்நாட்டு தொழிலமைப்புகள் போட்டியிட முடியாதுங்கிற காரணத்தினால காலப்போக்கில் உள்நாட்டு தொழில்கள் முழுவதுமாக அழிக்கப்படும். அந்த தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பினை இழக்க நேரிடும். மிஸ்யூஸ் ஆஃப் மைட்டி ஸ்டேட்டஸ், வலுவான தகுநிலையை தவறாக பயன்படுத்துதல். மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் ஆர் பவர்ஃபுல் எக்கனாமிக் என்டைட்டிஸ். They can afford to bear the losses for a long while in the hope of earning huge profits. Once they have ended the local competition and achieved monopoly, this may be dirty marketing strategy of multinational corporation to wipe off the local competitors from the host country. வலுவான தகுநிலையை தவறாக பயன்படுத்துறது. பன்னாட்டு நிறுவனங்கள் பேரளவு பொருளாதார வலிமை பெற்றது. அதனால் அவங்க மனோபொலியாக செயல்படுவாங்க, சர்வாதீனமாக செயல்படுவாங்க. உள்நாட்டு போட்டிகளை காலப்போக்கில் அழிச்சிடுவாங்க. உள்நாட்டில் இருக்க தொழில்களை காலப்போக்கில் மூட வச்சுருவாங்க. அதன் மூலமாக பேரளவு லாபத்தை ஈட்டி தங்கள் நாட்டுக்கு, அவங்க எந்த நாட்டில் இருந்து வந்திருக்காங்களோ அந்த நாட்டுக்கு இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களோட லாபத்தை அனுப்பி வைக்கும். உள்நாட்டு தொழில்கள் முழுவதுமாக மூடப்படும். தவறான கொள்கைகளை பின்பற்றி பல நாடுகளில் போட்டியே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிவிடும். இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்பாடு காரணமாக உள்நாட்டு நிறுவனங்களை தொழில்களை அழிச்சாச்சுன்னா அவங்களுக்கு போட்டியே இல்லாத ஒரு நிலை, மொனோபொலிஸ்டிக் நேச்சர் உருவாகும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்கிடுறாங்க. கேர்லெஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்களை சுயநலத்திற்கு பயன்படுத்துதல். MNCs, multinational corporations tends to use the natural resources of the host country carelessly
உள்நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை தங்களோட இஷ்டத்திற்கு பொறுப்பு இல்லாமல் சிக்கனமின்றி தாம் தூம்னு பயன்படுத்துகிறாங்க. They cause rapid depletion of some of the non-renewable natural resources of the host country. In this way, multinational corporations cause a permanent damage to the economic development of the host country. பன்னாட்டு நிறுவனங்கள் உள்நாட்டு இயற்கை வளங்களை தங்களோட சுய லாபத்திற்காக சுயநலத்திற்காக தவறாக பயன்படுத்துகிறாங்க. உள்நாட்டில் எப்பயுமே கிடைக்காத சில அரிய இயற்கை வளங்களை வேகமாக பயன்படுத்தி அதை தீர்த்துடுறாங்க. இந்த இயற்கை வளங்களை இழந்த நாடு பொருளாதார ரீதியாக நொடித்து போகும் நிலை ஏற்படலாம். எந்த காலத்துலேயுமே அதை சரி செய்ய முடியாத நிலையை உருவாக்கிட்டு போயிடுவாங்க இந்த பன்னாட்டு நிறுவனங்கள். அதனால் உள்நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை அவங்க தங்க சுய லாபத்திற்கு பயன்படுத்துவதுங்கிறது இந்த வரவேற்கும் நாடுகளுக்கு ஆபத்தான ஒரு நிலையை உருவாக்கும். செல்ஃபிஷ் ப்ரொமோஷன் ஆஃப் ஏலியன் கல்ச்சர், அயல்நாட்டினுடைய சுய வளர்ச்சி போக்கு. Multinational corporations tends to promote alien culture in host country to sell their products. They make people forget about their own cultural heritage. In India, example, the multinational corporations have created a taste for synthetic food, soft drinks, etc. The promotion of foreign culture by multinational corporation is injurious to the health of the people also. பன்னாட்டு நிறுவனங்களோட கலாச்சாரத்தினால உள்ளூர் மக்கள் தங்களோட பாரம்பரிய கலாச்சாரத்தை இழந்துடுறாங்க. பாரம்பரியமான கலாச்சாரத்தை உள்ளூர் மக்கள் இழந்துடுறாங்க. செயற்கை உணவு, பாட்டில் குளிர்பானங்கள் இதையெல்லாம் பழக்கப்படுத்துகிறாங்க. உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாக இது அமையும். நெக்லெக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் growth ஆஃப் ஹோம் கண்ட்ரீஸ், உள்நாட்டு தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் புறக்கணிக்கப்படுதல். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹோஸ்ட் கண்ட்ரீஸ் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள். Multinational corporation may neglect home countries' industrial and economic development. பன்னாட்டு நிறுவனங்கள் அதிக லாபம் ஈட்டினாலும் உள்நாட்டு தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதை இவங்க விரும்புகிறது கிடையாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.